வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சியில் பஞ்சபூதங்களும் அதன் தன்மைகளும், ஐம்பூதங்களும் அவை உடலோடு இணைந்திருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளும் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். இதில் கடந்த ஒரு வாரமாக ஐம்பூதங்களின் தன்மைகளும் செயல்பாடுகளும் அது உடலில் பிரதிபலிக்கக்கூடிய தன்மைகளையும் பார்த்து வந்தோம். இன்று இந்த ஐம்பூதங்களின் தொகுப்பையும் நாம் தொகுத்து பார்க்கலாம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்கள் உடலோடு எந்தெந்த உறுப்புகளோடு பிரதிபலிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் இந்த ஒட்டுமொத்த உலகையும், இந்த ஒட்டுமொத்த உடலையும் புரிந்து கொள்வதற்கு அது ஒரு ஏதுவாக எளிமையாக இருக்கும். நிலம் என்ற பஞ்சபூதம் உடலோடு மண்ணீரல் என்ற உறுப்போடு நேரடியாக தொடர்பில் உள்ளது. இந்த மண்ணீரலுக்கு துணையாக இருக்கக்கூடிய உறுப்பு நமது வயிறு என்ற இரைப்பை. நிலம் என்ற பஞ்சபூதம் மனித உடலில் மண்ணீரலையும் இரைப்பைக்கும் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. நீர் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் மனித உடலில் சிறுநீரகங்களோடும் அதற்கு துணையான உறுப்பான சிறுநீர் பையோடும் தொடர்பில் உள்ளது. நீர் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் மனித உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை சமநிலைப்படுத்தக்கூடிய சிறுநீரகங்களோடு நேரடி தொடர்பில் உள்ளது. அதற்கு துணையாக சிறுநீர் பை என்று சொல்லக்கூடிய உறுப்பு துணையாக உள்ளது. காற்று என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களில் ஒன்றான ஆகச்சிறந்த ஆற்றல் படைத்த அனைத்து உயிரினங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று மூலகம் மனித உடலோடு நுரையீரல் என்ற உறுப்போடு நேரடி தொடர்பில் உள்ளது. அதற்கு துணையாக பெருங்குடல் என்ற உறுப்பு செயல்பட்டு வருகிறது. நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் மனித உடலில் இருதயம் என்று சொல்லக்கூடிய இதயத்தோடு நேரடி தொடர்பில் உள்ளது. இந்த நெருப்பு சக்தியை, வெப்ப சக்தியை உடலில் இதயத்தின் வழியாக அது வெளிப்படுத்தி கொண்டுள்ளது. இந்த இதயத்திற்கு துணையாக சிறுகுடல் என்ற ஒரு உறுப்பும் இந்த வெப்ப சக்தியோடு நேரடி தொடர்பில் உள்ளது. இந்த நெருப்பு சக்தி, வெப்ப சக்தி இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு பஞ்சபூதமாக இருப்பதால் உடலில் கூடுதலாக ஒரு உறுப்போடும் பிரதிபலித்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய இதய மேலுறை என்று சொல்லக்கூடிய பெரிகார்டியம். இந்த பெரிகார்டியம் என்று சொல்லக்கூடிய இதய மேலுறையோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் நெருப்பு. இந்த மனித உடலில் பெரிகார்டியத்திற்கு துணையாக இருப்பது மூவெப்ப மண்டலம், ட்ரிபிள் வார்மர் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத ஒவ்வொரு வினாடியும் உடலில் வெப்பத்தை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பான மூவெப்ப மண்டலம், ட்ரிபிள் வார்மர். இறுதியாக ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதம் மனித உடலில் கல்லீரல் என்ற ஒரு உறுப்போடு நேரடி தொடர்பில் உள்ளது. இந்த கல்லீரலுக்கு துணையாக பித்தப்பை என்ற ஒரு உறுப்பும் ஆகாய சக்தியோடு நேரடி தொடர்பில் உள்ளது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்றால்
இந்த அண்டத்தில் இருப்பவை எவைவை என்று பார்த்தோமேயானால் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பூதங்களின் கூட்டுச் சேர்க்கைத்தான் இந்த உலகில் பல பொருட்களாக உள்ளது. நாம் எதை பார்த்தோம் என்றாலும் இந்த ஐம்பூதங்களின் கூட்டு அங்கு இருக்கும். இந்த ஐம்பூதங்கள் உடலில் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்றால் இப்போது நாம் பார்த்த இந்த உறுப்புகளோடு பிரதிபலிக்கிறது. உடலில் கோடிக்கணக்கான உறுப்புகள் செயல்பட்டு கொண்டுள்ளது. ஆனால் முதன்மையான உறுப்புகளாக இருப்பது எது எதுவென்று பார்த்தால் மண்ணீரல், வயிறு என்று சொல்லக்கூடிய இரைப்பை, கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரகங்கள், சிறுநீர்ப்பை, நுரையீரல், பெருங்குடல், இதயம், சிறுகுடல், இருதய மேலுறை, மூவெப்ப மண்டலம், கல்லீரல் மற்றும் பித்தப்பை என்று சொல்லக்கூடிய இந்த 12 உறுப்புகள் இந்த உடலில் பிரதான பங்கை செய்து வருகிறது. எனவே இந்த உறுப்புகளை ராஜ உறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருப்போம் மூளை என்ற ஒரு உறுப்பு உள்ளது, அந்த மூளை சரியாக செயல்பட வேண்டும், ஒரு மனிதனை சரியாக இயக்குவது மூளைதான் என்று நாம் அனைவரும் கற்று வைத்து கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, மூளை என்று ஒரு உறுப்பு உடலில் கிடையாது. மூளை என்று தனியாக ஒரு உறுப்பு உடலில் கிடையாது. மூளை என்பது உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நரம்புகளின் முடிச்சுகளின் தொகுப்பாக மூளை செயல்படுகிறது. மூளை இல்லாமல் எந்த ஒரு உறுப்பும் இயங்காது. ஆனால் மூளை என்ற ஒரு தனி உறுப்பும் கிடையாது. உடலுடைய அட்மின் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த 12 ராஜ உறுப்புகள் தான். ஒட்டுமொத்த உடலையும் நாம் பார்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்றால் அது கொஞ்சம் சிரமம். இந்த 12 ராஜ உறுப்புகளையும் நாம் கவனித்தால், நாம் புரிந்து கொண்டால், இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் ஒட்டுமொத்த உடலை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். உடலை பற்றி தெரிந்து கொண்டு ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. நோயை பற்றி தெரிந்து கொண்டு நோய் கூறுகளின் தன்மையை புரிந்து கொண்டு அந்த நோயை தீர்ப்பதற்காக மனித உடலை அறுத்து பார்ப்பதற்குத்தான் மருத்துவம் படித்திருக்க வேண்டுமே தவிர உடலை பற்றி தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உடலை பற்றி புரிந்து கொண்டிருந்தாலே போதும். எனவே நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முடிவெடுத்து விட்டதால் நம் உடலை நாம் புரிந்து கொள்ளலாம், உடலின் இயக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உடல் எவ்வாறு இயங்குகிறது, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது, உணவு வழியாக எவ்வாறு ஆற்றல் கிடைக்கிறது, காற்று வழியாக எப்படி கிடைக்கிறது, அருந்தக்கூடிய நீர் வழியாக உடலுக்கு எவ்வாறு ஆற்றல் கிடைக்கிறது, உறக்கத்தின் வழியாக எந்த விதத்தில் உடல் ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது, ஓய்வின் வழியாக உடல் எவ்வாறு ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது என்று உடல் இயங்குவதற்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய ஆற்றலை எவ்வாறு உடலுக்கு தர முடியும், ஆற்றல் உடலுக்கு உருவாவதை தடுக்கக்கூடிய செயல்பாடுகள் எது எது என்பதை தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் தவிர்த்து கொண்டால் ஆற்றல் மிகுந்த ஆரோக்கியமான உடலாக நமது உடல் இருக்கும். இந்த 12 ராஜ உறுப்புகளின் தன்மைகளை பற்றியும் அவைகளின் செயல்பாடுகளை பற்றியும் இந்த 12 ராஜ உறுப்புகளின் இயக்கங்களை பற்றியும் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் ஒட்டுமொத்த உடலை பற்றியும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இங்கு புரிதல் என்பது மிக மிக அவசியம். அடுத்தவர் சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நம் உடல் சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம்
புறத்தேடலில் புற கவனத்தில் இருப்பதை கொஞ்சம் தவிர்த்து அகத்தேடலில் அக கவனத்தில் இருந்தோம் என்றால் உடல் அப்போதுதான் தொடர்ச்சியாக உடல் நம்மோடு பேசி கொண்டிருக்கும். அப்போதுதான் உடல் நம்மிடம் என்ன பேசுகிறது என்பதை நம்மால் உள்வாங்க முடியும். கவலை, பயம், துக்கம், கோபம், எரிச்சல், பொறாமை, மகிழ்ச்சி, அகங்காரம் இவை அத்தனையும் குணநலக்கேடுகள். உடல் என்பது தானாக இயங்கவில்லை. உடல் என்பது மனதோடு தொடர்புடையது. மனதின் முடிவு இல்லாமல் உடலால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. எனவே உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் உடலுக்கு உள்ளேயே உருவமற்று ஒரு உடலாக இருக்கக்கூடிய மனதை பற்றியும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மனதில் உருவாகக்கூடிய கழிவுகள் உடல் வழியாகத்தான் வெளிப்படும். மனதில் உருவாகக்கூடிய கழிவுகள் உடல் வழியாகத்தான் வெளியேறும். இதனால் வரை நாம் உடல் கழிவுகளை பற்றி ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம். இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை, ஓரளவு பார்த்திருக்கிறோம். இந்த உடலில் கழிவுகள் சேருவதால் அந்த கழிவுகள் ஒட்டுமொத்த உடலில் பல பகுதிகளில் போய் தங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏன் கழிவுகள் உடலில் பல பகுதிகளில் போய் தங்க வேண்டும் என்ற வினா ஏற்பட்டால், கழிவுகள் தானாக வெளியேறும். அந்த கழிவுகள் வெளியேறுவதைத்தான் நாம் நோய் என்று நினைத்து கொண்டு அதற்கு மருந்துகள் பயன்படுத்தி கழிவுகளை வெளியேற்ற விடாமல் உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்துகிறோம். அதன் பிரதிபலிப்பாக இரத்தத்தோடு கலந்து உடல் கழிவுகள் உடலில் பல பகுதிகளில் தங்கும். அது பிற்காலத்தில் தீர்க்க முடியாத நோய்களாகவும் வீரியம் கொண்ட வியாதிகளாகவும் மாறுகிறது என்பதை பார்த்தோம். உடலில் உருவாகக்கூடிய கழிவுகள் 20 விழுக்காடு என்றால் மீதம் இருக்கக்கூடிய 80 விழுக்காடு கழிவுகள் மனதிலேயே உருவாகிறது. எனவே உருவமற்ற இந்த மனதை நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால், நம் மனதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் மனக்கழிவுகளை தகர்த்து விடலாம். மனக்கழிவுகள் உருவானால் அந்த கழிவுகள் உடல் வழியாகத்தான் வெளியேறும். மருத்துவ பரிசோதனையில் ஆய்வு கூடங்களில் அத்தனை பரிசோதனைகளும் செய்து பார்த்தாகிவிட்டது. ஆனால் அத்தனையும் பரிசோதனையின் முடிவுகளில் சரியாக உள்ளது. அந்த மனிதர் நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறார், நீண்ட காலமாக நோயாளியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு தொந்தரவு உடலில் அல்ல, மனதில். மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள மனோ தத்துவம் படித்திருக்க வேண்டும் என்றால் தேவையில்லை, அவசியமில்லை. நம்மை நாம் உணர்ந்து கொண்டால், நம்மை நாம் புரிந்து கொண்டால் நம் மனதை மிக அழகாக, மிக தெளிவாக, மிக எளிமையாக நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். நம் மனதையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, உணர்ந்து கொள்ள முடியவில்லை, நம் மனதின் இயக்கத்தை பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாழ்க்கை இணையாகட்டும், நமது பிள்ளைகளாகட்டும், நம்மை இயன்றவர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், சுற்றார்களாகட்டும், அவர்களது மனதில் என்ன இருக்கிறது, அவர்களது மனப்பக்குவம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. இங்கு இரு நண்பர்கள் ஒன்று கூடுவதை விட, இரு உடல்கள் ஒன்றாக அருகருகே நின்று பேசிக்கொள்வதை விட, இரு மனங்கள் இங்கு ஒன்று கூடுகிறது. இரு மனங்கள் அருகருகே நின்று பேசிக்கொள்கிறது. ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு என் மனதின் வழியாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் மனதின் உதவியோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நாம் அனைவரும் மனதின் உதவியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனதின் உதவி இல்லாமல் ஒரு குண்டூசியை கூட நம்மால் நகர்த்த முடியாது. ஆனால் நம் மனம் எவ்வாறு இயங்குகிறது என்பது நமக்கு தெரியாது. நான் தான் மனமா அல்லது மனம் வேறு நான் வேறா என்ற குழப்பம்
பலருக்கு உள்ளது. நான் வேறு மனம் வேறு என்றால், நான் சொல்லுவதை என் மனம் செயல்படுத்துகிறதா, அல்லது என் மனம் சொல்லுவதை நான் செயல்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேனா என்ற குழப்பம் இன்றளவும் நீடித்து கொண்டே உள்ளது. நண்பர்களே, மனம் என்றால் என்ன? மனம் எவ்வாறு இயங்குகிறது? மன இயக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், இருக்கக்கூடிய எவ்விதமான சவால்கள் நம் எதிரே இருந்தாலும் அதை மிக எளிமையாக கையாள முடியும். இன்று நம் மனதிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பல காரியங்களை, பல செயல்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். நம் மனதுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது நமக்கே ஏற்பட்ட பிரச்சனை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இங்குதான் நமக்கு சிக்கல்களே ஏற்படுகிறது. நான் வேறு என் மனம் வேறு என்று நாம் பிரித்து பார்த்தோமேயானால் இந்த சிக்கல்கள் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக மனிதனுக்கு 6 அறிவு என்று சொல்லுவார்கள். இந்த 6 அறிவு எது எது? இந்த 6வது அறிவு எது என்றால் பகுத்தறிவு என்று எளிமையாக சொல்லிவிட்டு கடந்து செல்வோம். பகுத்தறிவு என்றால் என்ன? நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவுதான் பகுத்தறிவு என்று பல தகவல்களை நாம் கற்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியில் உள்ளது உண்மை. சரி, 6 அறிவு என்றால் முதலாவது அறிவு என்றால் என்ன என்று பார்க்கலாம். மிக எளிமை. இந்த பஞ்சபூதங்கள், ஐம்பூதங்களை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை உருவாக்கும். அதுபோல இந்த உலகில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை உருவாக்கும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள். நிலம் என்றால் முதல் அறிவு. நிலம் என்றால் நமது உடல். உடலை மட்டும் கொண்டு வாழக்கூடிய உயிரினங்கள் ஓரறிவு உயிரினங்கள் என்று சொல்லுவார்கள். அப்போது உடலை மட்டும் கொண்டு வாழக்கூடிய உயிரினம் எதுவென்று தேடி பார்த்தோமேயானால் ஓரறிவு கொண்ட தாவரங்கள், மரச்செடி கொடிகள், இவைகளுக்கு உடல் மட்டுமே இருக்கும், வேறு எந்த உறுப்புகளும் இருக்காது. எனவே உடலை கொண்டு வாழக்கூடிய உயிரினங்கள் ஓரறிவு உயிரினம். நமக்கு உடல் இருக்கா? ஆம், இருக்கிறது. அப்போது நமக்கும் ஓர் அறிவு இருக்கிறது. இரண்டாவது அறிவு நீர். உடலும் இருக்கும், நீரை சுவைக்கக்கூடிய தன்மை கொண்ட வாய் இருக்கும். இப்போ உடலும் இருக்கும், வாயும் இருக்கும். நீர். நீர்நிலைகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஈரறிவு உயிரினங்கள். நிலம், நீர், காற்று. உடல் இருக்கும், அதற்கு உண்ணுவதற்கான வாய் இருக்கும், சுவாசிப்பதற்கான மூக்கு இருக்கும். இந்த 3 உறுப்புகளையும் கொண்ட உயிரினங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஊர்வன. நான்காவது நெருப்பு, வெப்பம். பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது. உடல் இருக்கும், வாயிருக்கும், மூக்கிருக்கும், கண் இருக்கும். இந்த 4 புலன்களையும் கொண்ட உயிரினங்கள் 4 அறிவு உயிரினங்கள். ஐந்தாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களையும் கொண்ட உயிரினங்கள். இயல்பாக பார்த்தோம்னா, உடலோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 புலன்கள் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் இவ்வளவு நேரம் ஐம்பூதங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய உறுப்புகள், இதை நாம் பார்த்து வந்தோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இப்போ மெய், உடல் மட்டும் இருப்பது ஓரறிவு உயிரினம். உடலும் வாயும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஈரறிவு உயிரினம். உடல், வாய், கண், மன்னிக்கணும், நான் ஒரு தகவல் தவறா சொல்லிட்டேன். மெய், வாய், கண். கண்ணும் இருக்கக்கூடிய பார்க்கும் ஆற்றல் கொண்ட உயிரினங்கள் 3 அறிவு உயிரினங்கள்.
மெய், வாய், கண், மூக்கு. சுவாசிக்கக்கூடிய தன்மை கொண்ட உயிரினங்கள் 4 அறிவு உயிரினங்கள். கேட்கும் திறன் கொண்ட உயிரினங்கள் ஆடு, மாடு, விலங்குகள், இந்த பறவைகள் இவையெல்லாம் மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 புலன்களும் இருக்கும். எனவே இவை 5 அறிவு உயிரினங்கள். மனிதனுக்கு இந்த 5ம் இருக்கிறது. ஆனால் 6வதான ஒரு புலன் எங்கிருந்து வருகிறது? அது என்ன புலன் என்று பார்த்தால் அதுதான் மனம். மனிதன் குழந்தையாக பிறக்கும்போது மனமென்ற ஒன்று உண்டு. ஆனால் அந்த மனதில் பதிவுகள் எதுவும் கிடையாது. வெறும் வெள்ளை காகிதமாக அந்த குழந்தையின் மனம் இருக்கும். எந்த பதிவுகளும் இருக்காது. அந்த குழந்தை வளரும்போது வளர்ப்பவர்கள், குழந்தையின் பெற்றோர்கள் எது சரி எது தவறு என்று அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை அதை கேட்டு இதுதான் சரி இதுதான் தவறு என்று புரிந்து கொண்டு அந்த வெள்ளை காகிதமாக இருக்கக்கூடிய மனதில் பதிவு செய்து கொண்டு அதன்படி அந்த பதிவுகளின்படி அந்த குழந்தை வளர துவங்குகிறது. இப்பொழுது ஒன்றும் இல்லைங்க, உதாரணத்தோட நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டு உங்களுடைய தாய்மொழி எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ்னு சொல்லுவோம். நாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்மை ஈன்றவர்கள் வேறு ஒருவருக்கு நம்மை தத்து கொடுத்து நாம் வளர்க்கப்பட்டிருந்தால், உதாரணத்திற்கு ஒரு ஆங்கிலேயருக்கு நம்மை தத்து கொடுக்கப்பட்டு நம் வளர்ந்திருந்தால், இன்று நம்மளுடைய தாய்மொழி என்னங்க? பிரிட்டிஷ், ஆங்கிலம். அப்போ நம்மளை வளர்த்தவர்கள் நமக்கு சொன்னாங்க இதுதான் நமக்கு தாய்மொழி. நேரடியாக சொல்லாமல் தகவல்கள் வழியாக சொன்னாங்க. அதை நம்ம புரிந்து கொண்டோம். இங்கு எது ஒன்றும் நிலையானது கிடையாது என்ற உண்மையை எவர் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களது மனம் அமைதியாக இருக்கும். இப்போ இந்த தகவல், இந்த ரெக்கார்டு, என்னுடைய தாய்மொழி தமிழ்தான், நான் தமிழன்தான், எனது தாய்மொழி கன்னடம்தான், நான் கன்னடிக்காதான், எனது தாய்மொழி மலையாளம்தான், நான் கேரளா தான் என்று நமக்குள் ஒரு பதிவு இருக்கு இல்லைங்களா? இதை நமக்கு கொடுத்தது யார்? நம்மை வளர்த்தவர்கள், நம்மை ஈன்றவர்கள், நம்மை பாதுகாத்தவர்கள். அவர்கள் என்ன சொன்னார்களோ அது நம் மனதில் பதிந்தது இல்லைங்களா? இந்த மனசுல பதிந்தது வெளிப்படுது இல்லைங்களா? இந்த மனசுல பதிந்தது வெளிப்படுவதுதான் 6வது அறிவு. இந்த மனப்பதிவுகள் தான் நன்மை எது, தீமை எது, சரியானது எது, தவறானது எது என்று இந்த மனப்பதிவுகள் வழியாகத்தான் புத்தி செயல்பட்டு வெளிப்படுத்துகிறது. இந்த மனம் என்பது நானா அல்லது மனம் வேறு நான் வேறா? இந்த கண் தான் நானா அல்லது இந்த கண் வேறு நான் வேறா? ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. மனசு அப்படிதான், ஒரு நூடுல்ஸ் சிக்கல் மாதிரி இருக்கும். மனசு அப்படி இருக்கும், மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளும் அப்படி இருக்கும். என்ன அடுக்கி வைக்காம விட்டுட்டோம், அதும்போக்குல விட்டுட்டோம். அதனால இந்த மனசிக்கல் ஒரு நூடுல்ஸ் சிக்கல் மாதிரி சிக்கிக்கிட்டு. மனசு என்ன, மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத 1-2 நாட்கள்ல முழுமையாக நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னாக்கா, மனதுல ஒவ்வொரு அறைகள் இருக்கு. ஒவ்வொரு அறைகளிலும் ஒவ்வொரு அடுக்குகளிலும் நாம் ஒவ்வொன்றையும் அடுக்கி வைக்க முடியும். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். எந்த குழப்பமும் இருக்காது, எந்த சிக்கலும் இருக்காது, மிக அழகாக இருக்கும். இப்போ நமக்குள்ள நாம ஒரு வினாவை எழுப்புவோம். இந்த கண் தான் நானா அல்லது இந்த கண்ணுக்கு சொந்தக்காரன் நானா? இந்த மூக்கு தான் நானா அல்லது இந்த மூக்குக்கு சொந்தக்காரர் நானா? இந்த கைதான் நானா அல்லது இந்த கைக்கு சொந்தக்காரர் நானா? இந்த கேள்வியில் நமக்கு ஒரு விடை கிடைத்திருக்கும். இந்த கண்ணுக்கு சொந்தக்காரர் நான், இந்த கைக்கு சொந்தக்காரர் நான் என்ற ஒரு விடை நமக்கு கிடைத்திருக்கும்.
இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கலாம். இந்த கண்ணில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த, அதாவது இந்த கண்ணுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அது சரி செய்ய முடியுமா முடியாதா? சரி செய்ய முடியும். அதற்கான தீர்வுகள் இருக்கு. இது நமக்கு தெரியும். இந்த கண்ணில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது எனக்கே ஏற்பட்ட பாதிப்பா அல்லது என்னுடன் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு ஏற்பட்ட பாதிப்பா? இந்த கையில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால், ஒரு புண் ஏற்பட்டு இருந்தால், ஒரு அடிபட்டு இருந்தால், இது இந்த கைக்கு ஏற்பட்ட பாதிப்பா அல்லது எனக்கே ஏற்பட்ட பாதிப்பா? இத நமக்குள்ள நாம கேட்போம். விடை தானாக வரும். இன்னொருத்தவங்க சொல்லி விடை நமக்கு தேவையில்லை. இந்த கேள்வியை நம்ம மனசுக்குள்ள நமக்கு நாமளே கேட்டுக்கிட்டோம்னா இதற்கான விடை தானாக வெளிப்படும். நமது காதுகள் இருக்கு இல்லைங்களா? காதுகள்ல ஏதேனும் ஒரு தொந்தரவு ஏற்படுது, ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா, இது எனது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் காதில் ஏற்பட்ட தொந்தரவா அல்லது எனக்கே ஏற்பட்ட தொந்தரவா? இந்த கேள்வியை நமக்கு நாமளே கேட்போம். கண்ணில் ஒரு பாதிப்பு என்றால் அது சரி செய்யக்கூடிய விடயம். கைகளில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் அதுவும் சரி செய்யக்கூடிய விடயம். காதுகளில், மூக்கில், உடம்பில் எங்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவை அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு தகவல், ஒரு விடயம். இந்த கைக்கு எப்படி நான் சொந்தக்காரரோ, இந்த கண்ணுக்கு எப்படி நான் சொந்தக்காரரோ, இந்த காதுகளுக்கு எப்படி நான் சொந்தக்காரரோ, இந்த ஐம்புலன்களுக்கும் எப்படி நான் சொந்தக்காரரோ, அதுபோலத்தான் ஆறாவது புலனான, ஆறாவது அறிவான இந்த மனதுக்கும் நான் சொந்தக்காரர். இந்த கை இந்த இந்த கைதான் நானா அல்லது இந்த கைக்கு சொந்தக்காரன் நானா? இந்த கண் தான் நானா அல்லது இந்த கண்ணுக்கு சொந்தக்காரன் நானா? இப்படி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ இந்த மனம்தான் நானா அல்லது இந்த மனதுக்கு சொந்தக்காரன் நானா? இந்த கையை இந்த இறைவன் நான் வாழ்க்கை நடத்துவதற்கு எனக்கு உதவியாக இருப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கை எனது வேலைக்காரன். நான் வாழ்க்கையை நடத்துவதற்கு எனக்கு கண் என்ற ஒரு புலனை இந்த இறைவன் கொடுத்திருக்கு. இந்த கண் என்பது எனது வேலைக்காரன். இந்த கண்ணு என்ன பார்க்குதோ அதை நான் கவனிக்கணுமா? நான் என்ன நினைக்கிறேனோ அதை இந்த கண்கள் பார்க்கணுமா? எனது கண்களுக்கு நான் உத்தரவு தர வேண்டுமா அல்லது எனக்கு எனது கண்கள் உத்தரவு தருமா? நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன திட்டமிடுகிறேனோ அதை எனது கைகள் செய்ய வேண்டுமா அல்லது எனது கைகள் என்ன செய்யணும் நினைக்கிறதோ அதற்கு நான் உடன்பட்டு செல்ல வேண்டுமா? அதுபோலத்தான் ஐம்புலன்களுக்கும் நான் சொந்தக்காரன், நான் முதலாளி என்பது போல ஆறாவது புலனான மனம் என்ற புலனுக்கும் நானே முதலாளி, நானே சொந்தக்காரன், நானே அரசன். நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய்வதற்காக எனது வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக நடத்தி கொண்டு செல்வதற்காக இந்த இயற்கை, இந்த இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புலன், ஒரு அறிவு, அது மனம். நான் எந்த அளவுக்கு சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியல. இது எந்த அளவுக்கு நமக்கு உள்ள வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. மனம் வேறு, நான் வேறு. மனம் எனது வேலைக்காரன் என்ற உண்மையை நாம் உணர்ந்து புரிந்து கொண்டால் மனதை பற்றி நாம் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாம் உரையாடுவோம். உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் இயற்கை சார்ந்தும் பல தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் PPA ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. இன்றைய தொகுப்பு குறித்து ஒரு நபர் மட்டும் தகவல் தரலாம்.
இன்றைய தொகுப்பு குறித்து மட்டும் தகவல் தரலாம். ஒரு நபருக்கு மட்டும் வாய்ப்பு. நன்றி. அரக்கோணம் ராமலிங்கம் சார், உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்க. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். இந்த இன்றைய தொகுப்பு மிகவும் அருமையா. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களை குறித்து நம்மளுடைய உடல்ல எப்படி எல்லாம் செயல்படுதுன்றது தெள்ள தெளிவா புரியும் அளவுக்கு எடுத்து சொன்னீங்க. அதுக்காக நன்றி. நீங்க சொன்ன இந்த தொடர்புடைய இதை பத்தி மனத்தை பத்தியும் சொன்னீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய பாடல் மட்டும் ஒரு 2 வரி ஞாபகத்துக்கு அதை சொல்றேன். ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை யாரு, ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை யாரு, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நன்றியா. அதே மாதிரி இது மாதிரி நம்ம பிபி ஸ்பீட் கேஸ்ல உண்மையை சொல்லி நம்ம நன்மை செஞ்சோம்னா கண்டிப்பா இந்த உலகமே நம்மிடம் மயங்கும் அப்படின்ற அளவுக்கு நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப அருமை. நேத்து நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல எனக்கு என்னுடைய டவுன்லைன்ல 10 நாளா ஒருத்தர். ஐயா நன்றி நன்றி நன்றி. எனக்கு இங்க நேரம் இல்லாதனால்தான் ஒரு நபர் மட்டும் ஃபீட்பேக் கொடுங்க நான் சொன்னேன். நன்றி நன்றி நன்றி.